அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் இரவு 12 மணிக்குள் வெறும் 5 நிமிடங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த அற்புதமான போட்டோவை பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நடந்து முடியும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இதை ஃபாலோ பண்ணலாம். இன்றைய கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த தாந்திரிக முறைகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 26 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்க. கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட்
மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த போட்டோவை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வழிபாட்டை செய்யலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்துங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இன்றைய தினம் ஒரு 5 நிமிடங்கள் இரவு 12 மணிக்குள்ளாக இந்த மெத்தடுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த போட்டோ என்னன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய ஜாதகம். சரிங்க, இந்த ஜாதகத்தை எந்த நேரத்துல பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள் எந்த டைம்ல வேணாலும் நீங்க பார்க்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரக தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது தாங்க முருகப்பெருமானுடைய இந்த ஜாதகம். இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த டைம்ல நீங்க ஓரளவிற்கு ஃப்ரீயா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் முருகப்பெருமானின் இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஜாதகம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. முதலாவதாக முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை 5 நிமிடங்கள் பாருங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பார்க்கணும். முதலாவதாக லக்னத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். முருகப்பெருமான் கடக லக்னம், லான்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம் பாருங்க, அதுதான் லக்னம். லக்னத்திலிருந்து 4வது கட்டத்துல சந்திரன், செவ்வாய், சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம், அம்மாவை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த இடத்துல கேது பகவான் இருக்காரு. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கிடைச்சிருக்குங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. சோ இது போலதாங்க முருகப்பெருமானுடைய இந்த ஜாதகத்தை உன்னிப்பாக நம்ம பார்க்கணும். ரிப்பீட்டடா ஒரு 5 நிமிஷத்திற்கு நீங்க பொறுமையா பாருங்க. பொதுவாகவே இறைவனுடைய ஜாதகத்தை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவது மட்டும்னு கிடையாதுங்க, நம்முடைய கிரக தோஷங்களும் நீக்கப்படும். அதிலும் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் கிருத்திகை, கார்த்திகை தீப பண்டிகை. இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானுடைய இந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக நிறைவேறும். நீங்க தனியா வரையணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது இந்த வீடியோவை நீங்க மியூட் பண்ணி வச்சுட்டு கூட அதை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செய்யலாம். ஜாதகத்தை பார்த்து முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட இன்னொரு முறை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான ஆற்றல் மிகுந்த வழிபாட்டு முறைன்னு. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த ஜாதகத்தை இன்றைய தினம் பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் அருளால் நிறைவேற்றி கொள்ளுங்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.